படி கோடு விழக்கூடாது. நிலைப்படி வந்து ராகுவுக்கு உரியது, கோடு வந்து கேதுவுக்குரியது. ஆனா இப்ப எல்லாருமே நிலப்படியில அந்த கோடுகள் மிகப்பெரிய தவறு. நிலைப்படியில என்னைக்குமே கோடுகள் போடக்கூடாது. நிலைவாசலுக்கு முன்பகுதியில நீங்க எவ்வளவு வேணாலும் கோலம் போட்டுக்கலாம். ஆனா அந்த நிலையினுடைய அடிப்பாகம் இருக்கு இல்லையா, அதுல நீங்க மஞ்சள் பூசலாம், குங்குமம் வைக்கலாம், எந்த தவறுமே இல்லை. ஆனா அந்த அடிப்படையில எக்காரணத்தை முன்னிட்டும் கோடுகள் கிழித்தால் கடன் பெருகும். அதனால கண்டிப்பா நிலைப்படியில அடியில என்ன பண்ணக்கூடாதுன்னா கோடுகள், அதாவது இந்த தலைவாசல் நம்ம மரத்தால வைக்கிறோம் இல்லையா, நம்ம தாண்டறோம் இல்லையா, அடியில வந்து அதுல வந்து கண்டிப்பா கோடு போடக்கூடாது. மஞ்சள் பூசலாம், எல்லாமே பண்ணலாம், குங்குமம் வைக்கலாம், ஆனா அதுல கோடுகள் வரவே கூடாது. அதே போல நிறைய பேர் அதை மகாலட்சுமி பாதமும் வைக்கிறாங்க, அப்படியும் வைக்க கூடாது. எல்லாத்தையுமே அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிறது தான் சால சிறந்தது. ஒரு சில பேருக்கு சார் இப்ப நீங்க இந்த நிலப்படின்னு சொல்லும் போது என்ன சந்தேகம்னா, நம்ம விளக்கு வைப்போம் இல்லையா, விளக்கு வந்து நிலப்படி மேலேயே வைக்கலாமா, இல்ல உள்பக்கமா வைக்கணுமா, வெளிப்பக்கமா வைக்கணுமா? அதாவதுமா பொதுவா நிலைவாசல்ல அடி